மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்ல இன்னைக்கு காய்கறிகளை வச்சு இன்னைக்கு அருமையான பிரியாணிங்க. குக்கர்ல குழையாம நல்ல ருசியான பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி பண்றதுக்காக நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போறேன். அதனால நம்ம பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா 2-3 முறை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு வச்சிங்கன்னா அரிசி ஒன்றோடு ஒன்று உடஞ்சி போயிடும். அதனால தண்ணி எப்போவுமே நல்லா முழுமையாக ஊற்றி வச்சு ஊற வச்சிங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா ஒன்று கூட உடையாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது அரிசி ஊறட்டும். இதுக்கு இடையில நம்ம குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதே கப்பால் நம்ம அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை முழுமையாக நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறீங்கன்னா நீங்கள் 400லேருந்து 500 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல முழுமையாக நல்ல பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்க்கலாம். 300லேருந்து 350 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் 1 கிலோவுக்கு. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டேங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி, அதாவது சின்ன கட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொரு பொருளாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு எடுத்துருந்தீங்கன்னா 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிரும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப புளிக்காத தயிரும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி நல்லா 2 முறை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த பிரியாணி மசாலா தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளில் எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 150 கிராம் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர், அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்படி தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி விடுங்க. இது போல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் வெந்தது தான். உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கடைசியாக சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகாயோடைய காரம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடும்போது காந்தும். இப்போ இந்த மாதிரி மசாலாவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆனால் பாஸ்மதி அரிசியை பொறுத்தளவு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சதுனால 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு இது போல் நல்லா மலமலன்னு கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க, ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஆல்ரெடி காய்கறிகள்லாம் வெந்தது. நல்லா கொதிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஊற போட்டு வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அளந்து தான் தண்ணி ஊற்றியிருக்கோம். அதனால அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே காய்கறி சேர்க்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருந்தேன். உப்பு பத்தலை. மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா 2 லெமன், அதாவது குட்டியான 2 லெமன் சேர்த்துக்கலாம் பிழிஞ்சிட்டு. 1 கிலோ அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 2 லெமன் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டு புளிப்பும் கரெக்டாக இருக்கும். இப்போது அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க.
இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த தண்ணிக்கும் அரிசிக்கும் ஒரே லெவலாக வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசில் போடணும். இப்போது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து விசில் போட்டணும். ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் போல் தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான பிரியாணிங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது வந்து சூடாக இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக புல புலன்னு சூப்பராக இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது சோறு எப்படி இருக்குன்னு தெரியலை எனக்கு வீடியோவுக்கு, ஆனால் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ உதிரி உதிரியாக இருந்துச்சுங்க. நல்ல பக்குவமாக இருந்துச்சுங்க. பக்குவத்தை மட்டும் தவறிடாமல் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். வாங்க இந்த அருமையான வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு கூட நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபி